யார் ஃபோன் பண்ணுறா? ஆண்டாள் தான் பண்ணுது. எடுத்து பேசுங்க. ஹலோ, ஹலோ. எங்க இருக்க? உன் இதயத்தில். இந்த ஜோக் எல்லாம் வேண்டாம். நீ எங்க இருக்க? எங்கே இருப்பேன் நீயே சொல்லு. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு. நீ இன்னொரு கேள்வி கேட்காத. காலேஜில் இருக்க ஆண்டாள். கிளாஸில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கேன். கிளாஸ்ல உட்காந்து பாடத்தை கவனிக்கிறவன் எப்படி ஃபோன் பேச முடியும்? இல்லைம்மா, இவ்வளோ நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன். இப்போ பிரேக்கு. உன் ஃபோன் வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஆண்டாள், ஏன் இவ்வளோ சந்தேகம்? சந்தேகம் எல்லாம் இல்ல. என்னமோ ஒரு வாரமா மனசு சங்கடமா இருக்கு. என்னாச்சு? என்னன்னு தெரியல. ஆனா மனசு சங்கடமா இருக்கு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஏன் சாயங்காலம் லேட்டா வர? அது வந்து டியூஷனு. டியூஷனா? ஆமாம்மா, காலேஜில் தாமஸ் ரோட்ரிகேசன் ஒரு ப்ரொஃபஸரு, சூப்பரான ஆள். ஈவினிங் மேலே பசங்களுக்கு ஸ்பெஷலாக டியூஷன் எடுக்கிறாரு. நேத்து ஏன் ராத்திரி கூட வரல? இல்லைம்மா, படிச்சுட்டு இருந்தேனா, படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் டைம் போனதே தெரில. திடீர்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணுமான்னு அப்படியே கிளாஸுக்கு போயிட்டேன். ஏய், என்ன கிண்டலா? ஆண்டல், அது எதையும் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஒழுங்காக காலேஜ் போகிறேன், படிக்கிறேன். கத்தி வீட்டில் ஒரு கொட்டாய் போட்டிருக்கான். அங்கேயே உட்காந்து 2 பேரும் ஒன்றா படிக்கிறோம். அழகர், பொய் எதுவும் சொல்லலையே? இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்காண்டாலே? என்னன்னு தெரியல, மனசு உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உன்னை ரொம்ப சங்கடப்படுத்துறேனா? நீ என்னம்மா என்ன சங்கடப்படுத்துற? இல்ல அழகர், என்னால உனக்கு ஏற்பட்ட கஷ்டம். வீட்ல சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன வேற சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் வேற உன்னை படின்னு சொல்லிட்டு இருக்கேன். படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமா செல்லம், கொஞ்சம் கஷ்டப்படு. படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். கண்டிப்பா. அழகர், சொல்லுமா. ஐ லவ் யூ. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு தெரியும். ஐ லவ் யூ சொன்னா எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, மீட்டோன்னு சொல்லணும். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? தெரியல, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன் மேல பாசமா வருது. அழுகையா வருதுடா. கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு. ஆண்டல், சாரி. நீ காலேஜ்ல இருக்கிறப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்றேன். நான் போனை வச்சிடுறேன். நீ ஒழுங்கா படி. சரி. பாய். ஆண்டல், எப்போ வந்த? இப்போதான் யோசிச்சுட்டு இருந்தேன் உன்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வரணும்னு. நீயே வந்துட்ட. இப்பெல்லாம் நான் தனியா தானே போயிட்டு வரேன். என்னம்மா கோவம் மேல? கோவம்லாம் இல்ல. வீட்டுக்கு கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னடா சிரிச்சு சமாளிக்கிற? என்ன ஆண்டாளே, சும்மா எதையாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டு எங்கே இருந்தா என்ன பண்ண என்ன? என் மனசு எப்பவும் ஆண்டாளும் தான் துடிச்சிட்டு இருக்கும். சும்மா இப்படி சொல்லி சமாளிக்கிற வேலைலாம் வேணாம். நிஜமா ஆண்டாளே, உனக்கு டவுட் இருந்தா நீயே கேட்டுப்பாரு. கேக்குதா இல்லையா? கேளு. ஆண்டாளே, ஆண்டாளே, ஆண்டாளே. என் இதயம் லேப்டாப்னு அடிக்கிறதுக்கு பதிலா ஆண்டாள் அடிக்குதா? ஆண்டாள்னு அடிக்கல, பேசுது. உன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுது. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா ஆண்டாளே, ஒரு புருஷன் பொண்டாட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. நான் அதை சொல்லல.
என்னை எப்படி ஏமாத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. சிரிச்சது போதும். இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு. என்ன? வா சொல்றேன். என்னடா என்ன விஷயம்? பயங்கர பில்டப்லாம் கொடுக்குற. இரு சொல்றேன். ஏதுடா இதெல்லாம்? என்னடால ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கா படம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோன்னு சொல்லி இறுக்கி அணைச்சு உமா கொடுக்காம ஏதுடான்னு கேக்குற? இல்ல ஏய், புடவெல்லாம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்டால காஸ்ட்லியான புடவை தான். உன்னோட கம்பேர் பண்ணா அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி இல்லை. டேய், அதையும் இதையும் சொல்லி சமாளிக்காத. ஒழுங்கா சொல்லு, இந்த புடவையெல்லாம் எப்படி வந்துச்சு? கலையில் கிணத்தடியில் நின்று பழுது வச்சுட்டு இருந்தேன்னா காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. புடவை எப்படிமா வரும்? காசு கொடுத்து கடையில் வாங்கினது தான். உடனே காசு எப்படி வந்துச்சுலாம் கேட்காத. கேப்பேனே. எல்லாம் உன் கணவனோட கடின உழைப்புனால தான். அழகர், நீ என்ன வேலை பார்த்த? உடனே ஜென்டில்மேன் அர்ஜுன் ரேஞ்சுக்கு யோசிக்காத. சாதாரண வேலை தான்மா. திருடல, ஏமாத்தல, யாருக்கிட்டையும் கை நீட்டல, நானே சம்பாரிச்சு வாங்கினது. எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியா வாங்கணும்? ஆண்டல ஆள் பாதி ஆடை பாதிம்மா. அன்னைக்கு அந்த அம்மா ஒன்று அப்படி சொன்னதுலேருந்து என் மனசே கேட்கல. யோசிச்சு பார்த்தா அந்த அம்மாவையும் தப்பு சொல்ல முடியாது. தப்பு உன் ட்ரெஸ்ஸில் தான். அதை மாற்றணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். என்ன பட்டு எதுக்கு இப்படி ஃபீல் ஆகுற? புடவை நல்லா இருக்கா இல்லையா? என் கண்ணுக்கு புடவை தெரியல, அதுல கஷ்டப்பட்டு வாங்கின நீதான் தெரியல. நல்லது தானே. சிரிக்காத. லவ் பண்றப்ப என்ன அசத்தணும்னு நீ ஏதாச்சும் பண்ணுவ. அப்பெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்திருக்கு, ஆச்சரியப்பட்டதில்ல. இப்ப நீ சாதாரணமா போற போக்குல ஒரு விஷயத்த பண்ற. நான் அசந்து போய் நிக்கிறதா இருக்கு. அழகர், சொல்லுமா. இதுல இருந்து ஒரு புடவை எடுத்து நான் கட்டிக்குவா. என்ன கேள்வி இது? உனக்காக வாங்கினது தானே, எடுத்து கட்டிக்கோ. கட்டுறது மட்டும் இல்ல, புடவைய கட்டிக்கிட்டு உன் கூட வெளியே போகணும். இது செம மேட்டரா இருக்கு. எங்க போலாம்? இந்த சிட்டில வேற என்ன இருக்கு? கோவிலையும் தேட்டரையும் விட்டா? சரி, கோயிலுக்கே போகலாம். எங்கே போகிறோன்றது முக்கியம் இல்லை, யாரோட போகிறோன்றது தான் முக்கியம். ஒரே நிமிஷம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. இவ்ளோ விலை கொடுத்து வாங்கிருக்க வேண்டாம். ஆண்டாளே, ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறது மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாதுமா. பட்னியாக கூட இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் பக்காவாக ட்ரெஸ் பண்ணணும். உடை மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறது மட்டும் யோசிக்கவே கூடாது. என்ன பார்க்குற? இல்லாண்டாலே இந்த பனின்னு பேசாத. இல்லைம்மா, இந்த பன் பேசாத. ஆண்டாளே, பனின்னு உள்ள இருக்கிறது தானே. வெயில் காலம் வேற, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்னு பனினை வாங்கி ஓட்ட போட்டு வச்சிருந்தேன். அழாத ஆண்டாளே. ஐ லவ் யூ டா. ஏய், என்னமோ ஆஃபீஸ் போகிற மாதிரி காலையில் பக்காவாக கிளம்பி வந்துடுற, சாப்பாட்டையும் வீட்டில் கட்டிட்டு வந்துடுற, இங்கே வந்து காமெடி பண்ணுற, படுத்து தூங்குற, 6 மணி வரைக்கும் தேனோட ஃபோனில் பேசுகிற, 6 மணி ஆனதான் கிளம்பி போயிடுற. இதுக்கும் மேல வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? டேய், சும்மா இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது வேலை செய்யலாம்ல? மாப்ள, வேலை செய்ய நான் ரெடி, சம்பளம் கொடுக்க ஓனர் ரெடியா? கத்தி, உங்க 2 பேரும் வச்சு வேலை செய்யற அளவுக்கு நம்ம செட்டு பெருசு இல்ல. போனா போதுன்னு அவர் கை காசை செலவு பண்ணி உனக்கு வேலை கொடுத்துருக்காரு. இதுல நானும் வேலை கேட்டா தப்பா இருக்கும்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறது ஓகே, 2 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனியில் வசதி இல்லைன்னு சொல்ல வந்தேன்.
மாப்ள நான் ஒன்றும் சோம்பேறித்தனத்தினால வேலை செய்யாமல் இல்லை, ஒரு பொதுநலத்துக்காக வேலை செய்யாமல் இருக்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த வாய் மட்டும் இல்லைண்ணா உன்னை எல்லாம் நாய் கவிட்டு போயிருந்தா. அக்கா என்னடா? அக்கா மச்சான், ஏய், அக்காவா மச்சானா? உன் அக்கா வருதுடா. ஆமாம், என் அக்கா வருதா? என் அக்கா. ஐயோ, அக்காடா? அதான்டா நானும் சொன்னேன், உங்க அக்கா. பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்குடா. கத்தி, என்ன கத்தி இங்க என்ன பண்ற? இந்த கேள்வியை நான் கேட்கணும். இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க வந்தேன். நீங்க என்ன பண்ற? அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு போடான்னு வந்தேன். வர்ற வழியில் வண்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதான். எங்க உன் வண்டி இல்லையே? இல்லை, இதெல்லாம் நம்ம வண்டியோட பார்ட்ஸ் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒட்ட வச்சிருவாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அப்படியே மெயின் ரோட்டில் விட்டுருவேன். எது, இந்த வண்டி ரெடியாகி நீ என்ன மெயின் ரோட்ல விடுவியா? என்னக்கா நம்பிக்கை இல்லையா? ஆளை விடுறா சாமி, நான் அப்படியே நடந்தே போறேன், வரேன். அப்படியே 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 வெளியே வா, அக்கா போயாச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். அதான் அக்கா போயிடுச்சு, அப்புறம் ஏன் மாப்பிள்ள சாக்கா வர? என்னடா இதெல்லாம்? இல்லைக்கா, சும்மா. உண்மையை சொல்லு. நீ வீட்டை விட்டு போனதுலேருந்தே எதுவுமே சரியில்லைக்கா. என்னாச்சு? நீ எங்கெங்கயோ போய் படிச்ச திமிர்ல தானே இப்படி எல்லாம் ஆடுற. நீ இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா ஒரு வேலைக்காரியா தான் இருக்கணும். அங்க என் பொண்ணு சோறு தண்ணி இல்லாம பட்டினி கிடக்குறா, இங்க இவள சரிசமமா உட்கார வச்சு பந்தி போடுறீங்களா? பந்தி சீ. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா நீ 10 பைசா எதிர்பார்க்க கூடாது. எனக்கு தெரியாம அண்ணன் கிட்ட அண்ணி கிட்ட கை நீட்டின வாயில அசிங்கமா வந்துரும். ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லைக்கா, ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருக்க, இதை வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் தான். முட்டாள், இந்த மாதிரி சமயத்துல தான் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் அம்மா கிட்ட பேசியிருப்பேன்ல. இப்பவே அம்மா கிட்ட பேசுறேன். அக்கா வேணாங்க்கா. என்னடா சொல்ற? இல்லைக்கா, இந்த மொத்த பிரச்சனையும் ஒரே செகண்டில் முடிச்சிருப்பேன். வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன்னா எப்போவோ முடிஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டாள் தான்க்கா தடுத்துட்டா. எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மா கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் வீட்டை விட்டு ஓடுனதுக்காக கிடைச்ச தண்டனை ஏற்றுக்கிட்டா. நான் கூட அம்மா கிட்ட கோவப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன். ஆனால் அவள் அத்தை மனசு மாறும்னு நம்பிக்கையாக சொல்லிட்டா. உண்மையை சொல்லணுன்னா என் கையை அவள் கட்டி போட்டா. அதனால தான் நானும் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியல. பார்க்க சின்ன பொண்ணா இருந்தாலும் பெருந்தன்மையில அவ நம்ம எல்லாரை விட வசந்துட்டாடா. அவளை நீ நல்லபடியா பாத்துக்க. சரிக்கா. அவ ஒருத்தைய நீ சந்தோஷமா வச்சுக்க, அது போதும். வேற எதுவும் நீ பண்ண வேணாம். இப்ப கூட நீ ஏன் இதை என்கிட்ட மறைச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. ஆனா என்கிட்ட சொல்லாம மறைச்சத என்னால ஒத்துக்கவே முடியலடா. அக்கா, உங்கள்கிட்ட மறைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தினம் தினம் நீ எங்கள் நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்க. நான் சந்தோஷமாக இருக்கேன்ற ஒரே விஷயந்தான் உனக்கு சந்தோஷம். அந்த சின்ன சந்தோஷத்தையும் நான் கெடுத்துடக்கூடாதுன்னு தான் அந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். அழகுற, எல்லாம் சரியாயிடும். என் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நான் எப்போ போதும்னு நினைக்கிறேனோ அப்ப அங்கிருந்து கிளம்பி வந்துடுவேண்டா. என் பிரச்சனை பெரிய விஷயம் இல்லைக்கா, 2 மாதம்தான். பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் தம்பி வக்கீல அவனை தேடி வருவான்.
நீ ஒன்றும் இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு பணம் தரேன். வேணாங்க்கா. என்னடா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? என்கிட்ட இதெல்லாம் காசு வாங்க மாட்டியா? இல்லைக்கா, நம்மளே உழைச்சி சம்பாதிக்கிறப்போ அந்த பணத்தை பார்க்குறப்போ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த பணத்தில் அவளுக்கு ஒரு விஷயம் செய்கிறப்போ பெருமையாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை எனக்கு கூட. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யார்ட்டும் சொல்லிடுறாங்க. ஆண்டலுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா. அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் கோவப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. யார்ட்டும் சொல்லாதக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழகரே. கஷ்டப்படாதக்கா. உன் தம்பி பொறுப்பாக இருப்பான். அதான் வந்துகிட்டு இருக்கேன்ல, ஏன் அத்தனை வாட்டி ஃபோன் பண்ற? ஏங்க முக்கியமான விஷயம் தானே அத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா சொல்லு, நான் கிளம்பணும். நம்மள தேடி லக்ஷ்மி வந்திருக்காங்க. எந்த லக்ஷ்மி? கதை அல்ல நிஜம் லக்ஷ்மி. அவங்க எதுக்கு உன்னை தேடி வந்தாங்க? ஐயா என் புத்திசாலி தாசில்தாரு, எதை சொன்னாலும் வெள்ளையா நம்புறீங்களே. சொல்லு, யார் வந்திருக்காங்க? மகாலட்சுமி வந்திருக்காங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டு கேலண்டர்ல இருப்பாளே, தாமரை பூ மேல உட்காந்துட்டு கையை எப்படி வச்சிருப்பாளே, கையில இருந்து காசு கொட்டிக்கிட்டே இருக்குமே. என்ன விளையாடுறியா? ஆபீஸ்ல இருக்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு லக்ஷ்மி வந்திருக்கா, பார்வதி வந்திருக்காங்கற? ஐயோ தாசில்தாரு, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. இந்த ஓட்ட பைக்கை தூக்கி போட்டுட்டு புது இனோவா கார் வாங்க போறீங்க. அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு கூரைய பிச்சிட்டு கொட்ட போகுது. ஏய், எதுவா இருந்தாலும் என்னன்னு விவரமா சொல்லு. இது மாதிரி இட்டு கட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னங்க இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. ஏய் ஏய் சுபத்ரா, யார் நீங்க? என்ன வேணும்? சொல்றேன். சரி காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? என்னம்மா வீட்ல யாரையும் காணோம்? எல்லாரும் வள்ளியம்மா வீட்டு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. சின்ன மருமக மட்டும் தான் மாடியில இருக்கா. ஏய், வீட்ல யாரும் இல்லாதப்போ எதுக்கு தெரியாத ஆளுகளை உள்ள விடுற? எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சொல்லுங்க, என்ன வேணும்? என் பேர் சுந்தரம், இவர் கணேசன். 2 பேரும் ஆறுமுக அண்ணாச்சிக்கிட்ட வேலை செய்கிறோம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஆத்து மணல் அள்ளுறதுல அப்படி இப்படின்னு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உங்கள் கெடுபடியால் சொன்ன மாதிரி அண்ணாச்சியால் டெலிவரி பண்ண முடியல. இங்க பாருங்க, இது எதுக்கு இப்ப என் வீட்ல வந்து பேசுறீங்க? இது சம்பந்தமா ஏதாவது பேசணும்னா என் ஆபீஸ்ல வந்து பேசுங்க. எந்திரிங்க, எந்திரிச்சு வெளியில போங்க. பொறுங்க, இப்படிதான் தொட்டதுக்கெல்லாம் சூடாகிறதா? உங்களுக்கு என்ன வேணுன்றதை பேசிப்போம். ஊர் உலகத்தில் நடக்காதையா நாங்கள் பண்ணுறோம். இங்க பாருங்க, உங்க அண்ணாச்சி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த அனுமதியை தாண்டி ஏகப்பட்ட லோடு எடுத்திருக்கீங்க. மேல இடம் வரைக்கும் அண்ணாச்சி மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. எப்ப வேணாலும் தூக்கி உள்ள போடுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அண்ணாச்சி பார்த்துக்குவாரு. சும்மா போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து மண்ணல்ற இடத்துல குடைச்சல் கொடுக்காம இருந்தால் போதும். என் வேலையை நான் செய்யறேன், நீங்க யார் அதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு? என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க? மொல்லமா பேசுங்க. உனக்கு எதுவும் தெரியாது, வாயை மூடிட்டு இரு. நீங்க முதல்ல எந்திரிங்க, வெளியே போங்க. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாவோட மாமாவும் எங்கள் பெரிய அண்ணனும் சம்பந்திங்க. அவர்கிட்ட நாங்கள் இந்த பிரச்சனையை சொன்னப்ப அவர் தான் உங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட பேசி பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சுக்கலான்னு சொன்னார். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நல்ல வேலை எங்க அப்பா இல்லாதப்ப வந்தீங்க. அவர் இருக்கிறப்ப வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருந்திருக்கும். தம்பி, சம்பாதிக்கிறதுக்கு எப்பவும் வாய்ப்பு வராது. காதும் வச்ச மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க முதல்ல கிளம்புங்க. இவளோட சொந்தக்காரங்கன்னு சொன்னதால உங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டு பிடிச்சு கொடுத்துருவேன். என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேசுகிறாரு? வெளியே போங்கன்னு சொல்றல, சும்மா பேசிக்கிட்டு போங்க வெளியே. உழைக்க தெரியாத ஆளியா. வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாப்போம், என்ன பண்றது. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? மன்னிச்சிடுங்கண்ணா, அவரு கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு. மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காரியம் நடக்காம எப்படி அண்ணாச்சியை பார்க்கறதுன்னு யோசிச்சோம். அண்ணாச்சியை விட்டு தெரியலம்மா, அவருக்கு இது பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய அதிகாரி வீட்டில் வாக்கப்பட்டும் நீ கஷ்டப்படுறியம்மா. உனக்கு நல்லது பண்ணலான்னு யோசிச்சோம், அது முடியாமல் போச்சு, அவ்வளவுதான்.
நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொன்னா கேக்குற ஆள் மாதிரி தெரியலையேம்மா. அதெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. இங்க பாருமா, என் தங்கச்சி மாதிரி இருக்க. உன் வீட்டுக்கார்ட்ட பக்குவமா பேசு. அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாருன்னா 2 வருஷத்துல மதுரையில ஒரு வீடு, மெட்ராஸ்ல ஒரு வீடு, கொடைக்கானல்ல ஒரு காட்டேஜ் அம்புட்டு சொந்தமா வாங்கிக்கலாம். அந்த பணத்தை எடு. அம்மா இது ஒரு 4 லட்சம் ரூபா பணம் இருக்கு. முதல்ல வேலையை முடிங்க, அப்புறம் பார்க்கலாம். வாங்கிக்கம்மா, பணத்தை கொடு. வாங்கிக்கம்மா, இந்த வாங்கிக்கம்மா. ஒருவேளை அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? முடியும்னு நினைம்மா, உன்னால நிச்சயம் முடியும். நாங்க வர்றோம். அவரை கஸ்டடியில் எடுக்கணும். கஸ்டடி? கஸ்டடியா? ஆமா. ஏன், எதுக்கு? 4 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினதுக்காக. மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா கோர்ட்ல வந்து பேசிக்கிங்க. பாஸ்கர், அவரை கூட்டிட்டு வாங்க. வாங்க சார். சார், வாங்க. சார், சார், வாங்க. சார், 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 என்ன பண்றீங்க? சார்,